ஒரே தோசை 4 ஃப்ளேவர்ஸில் சாப்பிட்ருக்கீங்களா? எப்புட்றான்னு கேட்பீங்க. நானும் என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக வந்து வேலப்பஞ்சோலில் இருக்க இந்த ஃபுட் கோர்ட் தான் வந்தோம். உள்ளே வந்தோன்னே இவங்க 99 டைப்ஸ் ஆஃப் தோசை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒரே தோசையில் நான் 4 டைப்ஸாக சாப்பிட்ணுன்னா இருக்குப்பான்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்ல தோசையை ஊற்றிட்டு ஆனியன் டொமேட்டோ அதுக்கப்புறம் ஒரு சட்னி ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டு தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு கார்னு மஷ்ரூமு பட்டாணி அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் சீஸை போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டார். சீஸை அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி விட்டு நல்லா ஹீட் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி கொடுத்தாரு. ரோல் பண்ணிட்டு சரி டிப்புக்கு வேறு ஏதாவது தருவான்னு பார்த்தா சாம்பார் சட்னி கொடுத்தாங்க. டேஸ்ட் எப்படா இருக்குன்னு யோசித்தேன். மறுபடியும் வந்து ரோல் பண்ணி வச்சுட்டு மேலே மறுபடியும் சீஸை துருவி போட்டார். சரி டேஸ்ட் ஆவரேஜாக தான் இருக்குன்னு வச்சுட்டு ஒன்று சாம்பாரில் டிப் பண்ணி சாப்பிட்டா தரமாக இருந்துச்சு. டேஸ்ட்டு தரமாக இருந்துச்சு. இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நீங்கள் இந்த மாதிரி தோசையெல்லாம் சாப்பிட்றீங்களா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு ஃபுட் கோர்ட்டில் வேறு என்னடா ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு பர்கர் கடை இருந்துச்சு. அங்கே ஒரு டபுள் பேட்டி பர்கர் சிக்கன் பர்கர் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணேன். சாப்பிடுது அதோட டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ஃபைனலாக என் ஃப்ரெண்டு சிக்கன் அத்தை வாங்கி கொடுனா சரி அதை வாங்கி கொடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜ் ஆச்சு. நீங்கள் ஃபுட் கோர்ட் போனீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ஃபுட் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சந்திக்கிறேன். டாடா.